கேட்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும். ரொம்ப வள நம்ம பேசிட்டே இருக்கக்கூடாது. நம்ம பேச்சு எப்போவுமே கரெக்டான பாயிண்டான பேச்சா இருக்கணும். இவங்க கிட்ட பேசும்போது நமக்கு சரியான சொல்யூஷன் கிடைக்கும். இவங்க கிட்ட பேசினாலே நம்ம மைண்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்ட்டு அடுத்தவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பேச்சு எப்போவுமே நீட்டாக இருக்கணும். அதாவது ஒரு பாயிண்ட்டை சொல்ல போறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே ஏராளமான கருத்துக்கள் இருக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கணும். அது ரொம்ப முக்கியம். சில பேர்கிட்ட பேசும்போது கொஞ்ச நேரம் பேசும்போது நமக்கு அப்படியே கொட்டாவி வரும், தூக்கம் வர்ற மாதிரி ஆயிரும், ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி பேச்சை கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க. இனிமேலாச்சும் கண்டிப்பாக உங்களுடைய பேச்சில் மாற்றம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம குறைவாக நம்ம பேசியாச்சு. அண்ட் அதிகமாக கேள் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயம், அதிகமாக கேள் அப்படின்னா அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்க பேசக்கூடிய அந்த குற்றம் சொல்கிறது, குறை சொல்கிறது, இந்த மாதிரியான காசிப் பேசுறது கிடையாது. நல்ல விஷயங்களை அதிகமாக கேளுங்க. உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை கூட்டிக்கிறதுக்கான விஷயங்களை அதிகமாக